கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37-38 வசனம். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. யாரும் என்ன பண்ண மாட்டாங்களாம், புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் சேர்த்து வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பால் வாங்குறோம், பால் வாங்கும் பொழுது அப்ப அந்த பாத்திரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி கழுவி விளக்கி வச்சிருந்தாலும் அதை திரும்ப ஒரு முறை என்ன பண்ணணும், அதை கழுவிட்டு வாங்கினாதான் அந்த பால் எப்படி இருக்கும் அப்படின்னா கெட்டு போகாம நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன அதுல சிந்தி போயிருந்தாலும் அந்த பால் அவ்வளவு பால் என்ன ஆகும் அப்படின்னா கெட்டு போயிடும். அதனால பாத்திரம் சுத்தமா இருந்தாதான் அந்த ரசமும் சுத்தமா இருக்கும். அதனால இப்ப இதுல ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேசுறது என்னன்னா, நீங்க பழைய கால வாழ்க்கையவே சும்மா அதையே பேசி எதையோ ஒண்ணு இழந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். நீங்க அதையே திரும்ப 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 நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி ஆயிடுச்சு, இந்த கடனை ஏன் வாங்கணும், இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் அந்த பழசெல்லாம் கத்துற அதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க இருதயத்தை நீங்க சுத்தம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமா ஆண்டவர் என்ன சொல்லி, இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிருபை, ஆண்டவருடைய தயவு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம், அவருடைய இரக்கத்தை பெற்று நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருஷம். அப்ப அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பழையவைகளை பேசக்கூடாது. பழசு முடிஞ்சு போன காரியங்களை, இழந்து போனது, அதை திரும்ப பேசுறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர்களோடு என்ன பேசுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பழையவைகள் எல்லாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதையெல்லாம் ஆண்டவர் சொல்றார், வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர், நான் உங்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நான் அற்புதங்களை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் உங்களிடத்தில் உங்கள் வாழ்க்கையை புதுமையாக்க விரும்பும் பொழுது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் புதுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க இருதயத்தை நீங்க புதுப்பிக்கணும். அப்ப அதான் சொல்றாரு ஆண்டவர், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்க இருதயம் சுத்தமாக்கப்படணும். உங்க இருதயம் சுத்தமா வச்சாதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில தங்கும். அப்போ திரும்ப திரும்ப பழைய கதையை நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதிய ஆசீர்வாதங்களுக்கு அது தடையா இருக்கும். அதனால பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயின என்ற உங்க ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி உங்க இருதயத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்க இருதயத்தை புதுமையா ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை இருதயத்தை சுத்தமாக்கி உங்களை புதிதாக ஆசீர்வாதங்களோடு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நீங்கள் இணங்கி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து உங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வ உலகங்களே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, பழைய துருத்திகளை கர்த்தாவே நீர் எடுத்து போட்டு புது துருத்தியை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்து புது ரசத்தை வார்த்து புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. புதிய துருத்திகளில் புது ரசத்தை வார்த்து வைக்கும் பொழுது அது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா. உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் புதுமையாக்கி புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய நன்மைகளோடு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தங்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக தேவனுக்கு சாட்சியுள்ள குடும்பமாக, சாட்சியுள்ள நபராக நீங்க ஒளி வீசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார். God bless you.